Hey guys, welcome back to our channel. நாம இந்த சீரிஸ்ல வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகல் எல்லாமே பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி நாம 3 வீடியோஸ் போட்டுருக்கோம். ஸோ பிகினிங்ல இருந்து போட்டுருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் ஐ கார்டில் கொடுக்குறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் ஆர்டிகல் பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா இந்த வீடியோஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆர்டிகல் 15 இருந்து பார்க்க போகிறோம். ஏன்னா 14 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது அப்படின்னா, சில காரணங்களுக்காக, இதுக்கு முன்னாடி இது வந்து எதில் இருக்குன்னா பகுதி 3ல் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பகுதி 3 அந்த ஏரியா தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் பாருங்கள் 15 என்ன சொல்லுதுன்னா, சில காரணங்களுக்காக பாகுபாடு காட்ட தடை. எந்த காரணங்களுக்காகவும் வந்து பாகுபாடு காட்டக்கூடாது. அதாவது ஜாதி, மதம், இனம், பாலினம், பிறப்பிடம், இந்த மாதிரி எதை குறிப்பிட்டும் ஒருத்தருக்கு வந்து பாகுபாடு காட்டக்கூடாது. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்கணும், சட்டத்துலேயும் சம இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கீழே ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹோட்டல், தியேட்டர், ஷாப்லெலாம் வந்து நீ வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன், நீ இந்த ஊரில் பிறந்தவன், நீ வந்து இந்த பாலினத்தை கொண்டு இருக்கவன், ஸோ அதை வந்து உன்னை உள்ளே விட முடியாது, அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. அதுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கிற ஆர்டிக்கல் தான் இந்த 15. அதே மாதிரி கிணறு, குளம், குளிக்கும் இடம், சாலை, பொது இடம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் காமன். யாரையும் வந்து அதில் வந்து அலோவ் பண்ண மாட்டேன், இந்த காரணங்களை காட்டி அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து சில நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது விலக்கு கொடுக்குறாங்க, ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதில் பெண் மற்றும் குழந்தைகளுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் சொல்கிறாங்க இந்த சட்டத்தில். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது, பாலினத்தை குறிப்பிட்டு யாருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாப்லேயே எடுத்துக்கிறோன்னா ஒரு க்யூ நிற்கிதுன்னா 2 க்யூ நிற்கும். பேங்க்லேயே பாருங்கள் 2 க்யூ நிற்கும். ஆண்களுக்கு ஒரு க்யூ இருக்கும், பெண்களுக்கு ஒரு க்யூ இருக்கும். எல்லாருமே சமம் தானே, யாருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது தானே, ஒரே லைன் எங்களை விடுங்க அப்படின்னு நம்ம யாரும் கேட்டுறக்கூடாது. ஸோ ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அது மாதிரி சில இடத்துல வந்து சில சட்டத்திட்டங்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாலினத்துக்காக, பெண்கள் குழந்தைகளுடைய நலனை கருத்தில் கொண்டு. ஸோ அதுதான் இதில் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சமூக கல்வியில் பின்தங்கிய மக்கள், அப்புறம் SC/ST மேம்பாடு, பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய மேம்பாட்டிற்காக சில சட்டங்களை வந்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷனாக பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல பாகுபாடு அப்படிங்கிறது வந்துடுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதுவும் நம்ம கான்ட்ரவர்ஷியலாக வரக்கூடாதுன்னு தான் ஆல்ரெடி ரிலாக்ஸேஷனுங்கிற இதை வந்து இந்த சட்டத்துக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நிறையா கான்ட்ரவர்சி, கிரிட்டிசிசம்க்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ டீட்டெயில்டாக நம்மளுடைய உரிமைகள்லாம் வந்து இதில் வரையறுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இதை வந்து நம்ம மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பாருங்கள், சிறுபான்மை கல்வி நிறுவனம் தவிர மற்ற நிறுவனங்களில் SC/ST அந்த அதாவது பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய சேர்க்கை வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க, அட்மிஷனுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க, கட்டண சலுகை இருக்கும், கட்டண விலக்கு இருக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம பாகுபாடாக கருதக்கூடாது. அதனால் இந்த விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கான 10% இடஒதுக்கீடுன்னு சொல்லி ரீசெண்ட் டேஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 103ஆம் சட்டத்திருத்தம் 2019 அது கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து என்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே 50% வந்து ரிசர்வேஷன் வந்து சில கேட்டகரிஸ்க்கு இருக்குது. அதில் எந்த கேட்டகரியிலையுமே வராத நபர்களுக்கு தான் வந்து இது அப்ளிகபிள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸும் நம்ம ரிசர்வேஷன்ஸும் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்டு தான் இது. அடுத்தது ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது, அரசு வேலைகளில் சம வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அரசு வேலைகளில் பாரபட்சம் யாருக்குமே காட்டக்கூடாது, சம வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதை படிக்கும்போது உங்களுக்கு நிறைய மனசுக்குள்ள தோணும் கான்ட்ரவர்சி. அரசு வேலை சம வாய்ப்புனா இந்த மாதிரி ரிசர்வேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது, நம்ம எப்படி சம வாய்ப்பாக அதை கருதுறது அப்படிங்கிற மாதிரி. பட் அதுக்கும் உங்களுக்கு கீழே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். அதாவது விதிவிலக்கு, அதுலேயும் சில விதிவிலக்கு கொடுக்குறாங்க. சில ஜாப்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த ஜோனுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும், இந்த மாநிலத்தை சார்ந்தவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா வசிப்பிடம் அந்த இடத்துல இருந்தால் தான் அந்த பணியை அவரால் சிறப்பாக மேற்கொள்ள முடியும். ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ்க்கெலாம் வந்து வசிப்பிடத்தை வந்து ஒரு நிபந்தனையாக குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, அரசு பணிகளில் பிரதிநிதித்துவம் இல்லாத பிரிவினர்ன்றது வி போட்டுக்குங்க, அதாவது பிரிவினர். அரசு பணிகளில் பிரதிநிதித்துவம் இல்லாத பிரிவினருக்கு வந்து நாம் அவங்கள முன்னாடி அரசு பணிக்கு கொண்டு வரும் விதமாக அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அரசு பணியில் சேர வைக்கிறதுக்காக அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து சில சட்டங்களை, சிறப்பு சட்டங்களை ஏற்ற முடியும். அதுக்கு தான் அந்த பாயிண்ட் 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் வந்து
சில மதம் சார்ந்த நிறுவனங்களில் வந்து அரசு நிறுவனங்கள்லையோ மதம் சார்ந்த நிறுவனங்களையோ பணிக்கு அமர்த்தும் பொழுது நம்ம வந்து அந்த மதத்தை சார்ந்தவங்களை வந்து பணிக்கு அமர்த்தலாம் அப்படிங்கிறது ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. ஏன்னா பிற மதத்தவர் வந்து அதை பற்றி தெரியாது, அவங்க அதை பின்பற்ற மாட்டாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க பின்பற்றாத மதத்துடைய நிறுவனத்தில் போடும்போது அவங்க அந்த புரிதல் இருக்காது, அவங்களுக்கு அது பிடிக்காமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த 3 பாயிண்ட்டு. ஸோ விதிவிலக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது ஆர்டிக்கல் 17. ஆர்டிக்கல் 17 வந்து நாம் மோஸ்ட்லி நிறையா படிச்சிருப்போம், தீண்டாமை ஒழிப்பு. ஸோ இந்த ஆர்டிக்கல் 17 படி அரசியலமைப்பு சட்டத்தின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டது இந்தியாவில். எந்த வகையிலும் வந்து அதை நடைமுறைப்படுத்த முடியாது, எந்த வடிவிலையும் அதை வந்து தீண்டாமை அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து எந்த வடிவிலையும் நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்தினா அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜாதியால் புறக்கணிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பு உரிமை வழங்குகிறது. ஒரு ஜாதி மத இனம் இந்த மாதிரி சொல்லி யாரையும் புறக்கணிக்கக்கூடாது, யாரையும் அன்டச்சபிலிட்டி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டு. அடுத்தது அவ்வாறு பாதுகாப்பது நம்ம அப்படி வந்து யாரும் புறக்கணிக்காமல் பாதுகாப்பது வந்து அரசின் அரசியலமைப்பு கடமையாகும், அரசுடைய கான்ஸ்டியூஷனல் டியூட்டி அது. ஸோ அதை வந்து அரசு வந்து உறுதிப்படுத்திக்கணும். அடுத்தது ஆர்டிக்கல் 18. ஆர்டிக்கல் 18 என்ன சொல்லுது? டைட்டில்ஸ், பட்டங்களை ஒழித்தல். பட்டங்கள் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதில் வந்து கல்வி, இராணுவம், அகாடமிக்கலாக கொடுக்குற பட்டங்கள் இருக்கலாம், இராணுவத்தினால் கொடுக்குற பட்டங்கள் இருக்கலாம். அதை தவிர இதர பட்டங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி வெளிநாட்டு பட்டங்களை ஏற்கக்கூடாது. வெளிநாட்டிலேருந்து ஒரு பட்டம் கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு இந்தியர் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து ஒரு பட்டம் கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படின்னா அது ஏற்கக்கூடாது. அடுத்தது வெளிநாட்டினர், இப்போ இந்திய அரசின் மூலம் லாபம் பெறும் ஒரு நபர் வெளிநாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் வந்து ஒரு பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஏற்கக்கூடாது, எந்த இந்திய நாட்டோட அனுமதி இல்லாமல் அதை ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பரிசு மற்றும் பதவி ஏற்க தடை. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஒரு பரிசு பதவியெலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியாவோட அனுமதி இன்றி அதை வந்து நீங்கள் ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த 4 பாயிண்ட்டு. இந்த கேஸில் வந்து பாலாஜி ராகவன் கேஸ் ஒன்று பாருங்கள், 1996 அதில் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு. பாரத் ரத்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் இதெல்லாம் வந்து பட்டங்கள் வந்து ஒழிச்சாச்சுன்னு சொல்கிறீங்களா, அப்புறம் இதை மட்டும் ஏன் வந்து கொடுக்குறீங்க, இதை ஏன் பேருக்கு முன்னாடி அவங்க போட்டுக்கிறாங்க பட்டம் போல் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பட்டங்கள் அல்ல விருதுகள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவெடுத்து சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்திரா ஜெய்சிங் வழக்கு 2017 சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்காங்க. இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா அட்வொகேட்ஸ் எல்லாம் சீனியர் அட்வொகேட்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த பேருக்கு முன்னாடி அதை போட்டுக்கிறாங்க, ஸோ அது பட்டம் தானே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க அந்த சுப்ரீம் கோர்ட் அதுக்கு என்ன வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா அது பட்டம் அல்ல, அது வந்து ஒரு வரையறை, அவங்க படிப்பிற்கான அவங்களுடைய அந்த பணிக்கான வரையறை சீனியர் அட்வொகேட் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து பட்டம் கிடையாது, அது வந்து ஆர்டிக்கல் 18 வந்து மீறுவதாக இருக்காது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். பாய்.